வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இனியல் டைரி பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழுங்க. உங்களுக்கு இப்போது ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு இருக்கோம். ஒரு 4 வகை பஜ்ஜி. நிறைய பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க. வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இது மாதிரி பன்னீர் பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச பஜ்ஜியை ஒரு நாள் செய்கிறேன். வாழைப்பூவில் பஜ்ஜி செய்ய போகிறேன். பாருங்கள், வாழைப்பூவை இந்த மாதிரி உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு தொப்புள் ஒன்று இருக்கும். நான் வேணால் அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள், வாழைப்பூ இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம்னா இன்னும் கூட 2 நாளைக்கு வரும். அதனால தான் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது தொப்புள்னுவாங்க, இது நரம்புன்னுவாங்க. இந்த நரம்பை எடுத்துடலாம் நம்ம. இதில் தான் நான் உங்களுக்கு வாழைப்பூ பஜ்ஜி செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவை பேஸ்ட் போல் கலக்கி இந்த சைடு 2 சைடை ஒட்டி வச்சிங்கன்னா நல்லா ஒட்டின்னு இருக்கும். இல்லை எங்களுக்கு சிங்கிளே போதும் அப்படின்னிங்கன்னா இந்த சிங்கிளே வச்சு செஞ்சுக்கலாம். நான் ப்ரெட் பஜ்ஜி போட போகிறேன். அப்புறம் பன்னீர் பஜ்ஜி, பலாப்பழத்தில் பஜ்ஜி. நீங்கள் எத்தனையோ வகை பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க. நான் பலாப்பழத்தில் பஜ்ஜி போடுறேன். பலாப்பழம் நெய்வேலியில் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி வீட்டு தோட்டத்தில் நிறைய இருக்குது பலாப்பழம். அந்த பஜ்ஜி அவங்களுக்காக ஸ்பெஷல். இதில் நீங்களும் பார்த்து செஞ்சு கொடுங்க, ரசித்து சாப்பிடுங்க. பலாப்பழம் எல்லா சீசன்லேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது இப்போ நல்லாவே கிடைக்கிது. சரிங்களா? இப்போ நான் வாழைப்பூ பஜ்ஜி போட போகிறேன். கேஸை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காய வைங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம போடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வாழைப்பூ பஜ்ஜி போடுவோம். ஃபஸ்ட்டு நெத்திலி மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் வெஜ்ஜிக்காரங்க பயந்துடாதீங்க, ஐயோ நெத்தி மீன் டேஸ்ட்டு வந்துட்டு போகுதுன்னு. வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசங்களும் டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்காக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ சாப்பிடாத பிள்ளைங்க கூட பஜ்ஜி போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு கசக்கும் தோவுக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் இது உங்களுக்கு. வாழைப்பூ பிரியருங்க, பஜ்ஜி செஞ்சு கொடுங்க, சாப்பிடட்டும். எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி பஜ்ஜெல்லாம் நல்லா செய்வாங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பா நல்லா செய்வார். பஜ்ஜி வகை வகையாக செஞ்சு கொடுப்பாரு. நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். அந்த காலத்து சமையலை மறக்காமல் இப்போயும் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம் வீட்டில். ஸ்கூல் போயிட்டு மதியம் வந்தோம்னா இவ்வளோ நீட்டில் இருக்கும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், சவுச்சவில் கூட செய்வார் அப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டை மெல்லிஸாக சீவிட்டு செஞ்சு கொடுப்பாரு. பீட்ரூட் சும்மாவே இறங்காது. அப்போல்லாம் அந்த ரெட் கலர்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பீட்ரூட்லேயும் பஜ்ஜி செய்வாங்க. இதை யாருன்னா பார்த்துட்டு செய்கிறவங்க கூட செய்யலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வாழைப்பூவில் சொன்னாலும் வாழைப்பூ பஜ்ஜின்னு வச்சுருக்கேன். நீங்கள் எப்படின்னா பேர் வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களோட லிங்க் பாக்ஸில் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. இனியல் டைரியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அழுத்துங்க, சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்லுவாங்க. சமைக்கிறேன், நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு என்ன டவுட் வேணுமோ நான் சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சிங்களா? பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட்டோம். அது வெந்திருக்குமா என்னெல்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வெந்திருக்கோம். நான் அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போது பலாப்பழம் பஜ்ஜி. இது பார்த்திங்கன்னா 50-50 டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. உள்ள ஸ்வீட்டு, வெளியே காரம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சாப்பிட்டு பாருங்களேன். பாருங்கள், பலாப்பழம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்க்க நீட்டாக இருந்தாலும் நான் சின்னதாக போட்டிருக்கேன். பெரிய பெரிய பலாசோலை இருந்துச்சுன்னா ஒரு 2 பலாசோலை தாங்க இத்தனை ஐட்டம் வந்திருக்கு. இத்தனை பஜ்ஜி வந்துருக்கு பாருங்கள். 2 பலாசோலை தான். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் நிற்கிறவங்களாம் எப்போ எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா வேறு இன்னொரு பஜ்ஜி வேறு கேட்டிருக்காங்க. பேசாமல் நான் ஒரு கடை வச்சிடலாமான்னு யோசிச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் பச்சை மிளகாவில் பஜ்ஜி போடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஊருக்கு
பஜ்ஜி மிளகாவே இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க ஊரில் நம்ம சமைக்கிறோம் பாருங்கள் பச்சை மிளகா, அதில் போடுவாங்க. அவ்வளோதாம்மா, ரெடி ஆயிடுச்சு. தீயாமல் எடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். யாராருக்கு என்னென்ன பஜ்ஜி பிடிக்குதோ வீட்டில் நல்லா 4-5 வகை செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பஜ்ஜி போட்டுடலாம். எது செஞ்சாலும் தீஞ்சிடாமல் செய்யுங்க. ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு செய்யுங்க. எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு செஞ்சு பழகுனால தீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் வெட்டிக்கலாம். எங்களுக்கு நீட்டாக இருக்க வேணும், அதனால் நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இன்னும் மே மாதம் சம்மர் லீவ்லாம் வேறு இருக்கும். அப்போல்லாம் வீட்டில் உக்காந்து கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஈவினிங் என்ன செய்யலாம்னு கஷ்டப்படாமல் பாருங்க. ஏன்னா பன்னீர் இல்லைங்களா, சீக்கிரம் வெந்துடும். அதுவும் நம்ம செஞ்ச எல்லா பொருளுமே சீக்கிரம் வெந்துடும்ப்பா. வேகாது அப்படிலாம் நினச்சிலாம் பயப்படாதீங்க. பன்னீரை சும்மாவே சாப்பிடுவாங்க. பன்னீர் வெட்டி தண்ணியில் போட்டு, சாதா தண்ணியில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சு அலசிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணிலாம் போடாதீங்கம்மா. போட்டுட்டு எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும், சொதன்னு இருக்கும். பஜ்ஜி முறுமுறுப்பாக கிடைக்காது நமக்கு. கொஞ்சம் எல்லாம் அப்படியே பசங்களாம் வந்துடுவாங்க, தூங்கின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் உட்காந்து எல்லாருக்கும் யாருக்கு என்னென்ன பஜ்ஜி வேணுமோ சந்தோஷமாக சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நான் தான் அதை போடும்போது எலி மாதிரி போட்டுறேன். ஏன்னா எங்கள் பேத்திக்கு காயில் போச்சுன்னு எலி ஊ அப்படி கத்தும் அந்த அம்மா. அதுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான். இப்படி அதெல்லாம் ஒரு டிசைனாக வச்சு போட்டோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம அதை கையில் வச்சு அப்படி கத்துவாங்க. அவங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். சவுண்டு கூட கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் கீழே இருக்காங்க. இந்நேரம் இதை பார்த்தாங்கன்னா அப்படி ஒரு குதிச்சிருப்பாங்க பாருங்கள். இப்போது நான் ஒரு ப்ரெட்டில் போடுறேன் பாருங்கள். எது நம்ம நிறைய செய்கிறோமோ அதை கம்மி பண்ணிக்கிட்டு, எது நம்ம நிறைய செய்யலப்போ, ஏன்னா பலாப்பழம் இப்போ சீசனுக்கு தக்கப்படி தான் கிடைக்கும் நமக்கு. ப்ரெட்டு எப்போனாலும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எது சீசன் கிடைக்குதோ அதை நல்லா சாப்பிட்லாம் நம்ம. ஏன்னா ப்ரெட்டு சீக்கிரம் வெந்துடும். பார்த்தீங்களா, நான் சொல்ல சீக்கிரம் வெந்துடும் ப்ரெட்டு மட்டும் எப்போவுமே. அதனால் டக்குன்னு எடுத்துடணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சேன். இப்போது ஸ்லோ பண்ணிக்கலாம் நம்ம. நான் அதை ஆர்டினரியாக கூட பொரிச்சிருவேன் ப்ரெட்டை. இங்கே பாருங்கள், ப்ரெட்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறுமனே பொரிச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. இல்லை வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாருக்கும் பழகி போச்சா, அதனால் எப்படி கொடுத்தாலும் காலி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம பலாப்பழ பஜ்ஜி செஞ்சுருக்கோம், ப்ரெட் பஜ்ஜி செஞ்சுருக்கோம், வாழைப்பூ பஜ்ஜி, இது பன்னீர் பஜ்ஜி. உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். பலாப்பழத்தை பாருங்கள், பார்க்கவே உள்ள எல்லோவும் மேலே ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 50-50 டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நான் வேணால் சாப்பிடுவேன், அப்புறம் நீங்கள் என்னை திட்டக்கூடாது, அதனால் வச்சிடறேன் கௌரவமாக. இங்கே பாருங்கள், பன்னீர் உள்ள வெள்ளை, வெளியே ஆரஞ்சு, பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதுக்கு ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. இது வாழைப்பூ. வெந்துச்சா வேகலையான்னு யோசிக்காதீங்க, நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். உள்ள மெலீஸா எப்படியோ வெந்துடுச்சு. நான் வேணா இது வேணால் ஒரு வாட்டி ஒன்று சாப்பிட்டு காட்டவா? வேணாம்மா? சரி, நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்களா செஞ்சு? சரி, உங்களுக்கு இந்த 4 வகை பஜ்ஜி
பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இனிய டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை அழுத்துங்க. நான் பஜ்ஜி செஞ்சேன்னு சொல்லி சந்தோஷத்தில் எங்கள் வீட்டு வாசலில் எல்லோரும் பட்டாசு வெடிக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.